Namaste children, welcome to science class. Today we see the detail in lesson number 4, atomic structure. First detail, draw the structure of an atom and explain the position of the subatomic particles. First we see the structure of atom, then we see the subatomic particles. Atom. An atom is the smallest particle of an element. It is very tiny. Atom is made up of three type of particles. First one proton, second one neutron, third one electron. Atom na ரொம்ப smallest particle, element உடைய smallest particle atom. அது ரொம்ப tiny-ஆ இருக்கும். It is measured in a nanometer. Nanometerங்கிறது 10 power minus 9. -9 அப்படிங்கிற வேல்யூ வந்தாலே ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிள் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆட்டம் வந்து 3 டைப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னால மேட் ஆகிருக்கு. அது என்னென்ன 3 டைப் ஆஃப் பார்ட்டிக்கிள்? ஃபர்ஸ்ட் ஒன் புரோட்டான், செகண்ட் ஒன் நியூட்ரான், தேர்ட் ஒன் எலக்ட்ரான். புரோட்டானோடைய சார்ஜு பாசிட்டிவ், எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து நெகட்டிவ். நியூட்ரான் வந்து நியூட்ரல். நியூட்ரானுக்கு சார்ஜஸ் இல்லை, மாஸ் மட்டும் இருக்குது நியூட்ரானுக்கு. These three type of particles are called the subatomic particles. இந்த 3 particles தான் நம்ம என்ன சொல்கிறோம்? subatomic particles ன்னு சொல்கிறோம். இங்கே நம்மளுக்கு டீட்டெயிலில் draw the structure of atom கொடுத்துருக்கிறதுனால நான் எக்ஸாம்பிள் ஹீலியம் atom ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஆட்டம் வேணாலும் ட்ரா பண்ணி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஹீலியம் ஆட்டம், இந்த ஆட்டத்தில் இங்கே எலக்ட்ரானுடைய பொசிஷன் வந்து நோட் பண்ணியிருக்கேன். it have a 2 electron. ஓகே, இங்கே டாட் வந்து பிளாக் கலர் டாட் இருக்குல்ல, இது வந்து எலக்ட்ரான். ஓகே, தென் நியூக்ளியஸ், சென்டரில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கிளை தான் நம்ம நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த நியூக்ளியஸில் என்னென்ன டைப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது? 2 டைப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். என்னென்ன? புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். நோட் பண்ணியிருக்கேன்ல, பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். 2p அண்ட் 2n கொடுத்துருக்கேன். 2pனா 2 புரோட்டான், 2nனா 2 நியூட்ரான். இது ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ், இன்சைடு த நியூக்ளியஸ், நியூக்ளியஸுக்குள்ளே இருக்குது. அப்போ நியூக்ளியஸுங்கிறது சென்டரில் ஒரு பால் மாதிரி இருக்கிறத தான் நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறோம். நியூக்ளியஸுக்குள்ளே 2 டைப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, புரோட்டான் அண்ட் நியூட்ரான். அவுட் சைடில் இந்த ஆர்பிட்டில் என்ன இருக்குது? எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது. அண்டர்ஸ்டாண்டா சில்ட்ரன்? ஓகே. Okay, we see the topic proton. Proton is the positively charged particle and it is located at the nucleus. Its positive charge is of the same magnitude as that of the electron's negative charge. Protonங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? நியூக்ளியஸில் இருக்குது. ஓகே, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ஒரு ஆட்டத்தில் எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதுதான் இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. என்ன? இட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் த சேம் மேக்னிடியூட் as that of the electrons நெகட்டிவ் சார்ஜ். ஒரு ஆட்டத்தில் எத்தனை புரோட்டான் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, செகண்ட் டாபிக் நியூட்ரான். Neutron is inside the nucleus. The neutron does not have any charge except hydrogen, protium. The nucleus of all the atoms contains neutrons. Protons and neutrons are the 2 type of particles in the nucleus of an atom. They are called nucleons. அப்போ நியூட்ரான் எங்கே இருக்குன்னா நியூக்ளியஸுக்குள்ளே இருக்குது. நியூட்ரானுக்கு சார்ஜஸ் கிடையாது. நம்மளுடைய மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் 118 எலமெண்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரஜனை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 117 எலமெண்ட்ஸுக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்? நியூட்ரான்ஸ் இருக்குது. ஆனால் ஹைட்ரஜனுக்கு மட்டும் நியூட்ரான் இல்லை. ஹைட்ரஜனுக்கு நியூட்ரான் இல்லாததுனால ஹைட்ரஜனை வந்து புரோட்டியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்ல வராங்க? ஹைட்ரஜனுக்கு நியூட்ரான் இல்லை. இட் ஹாவ் ஒன்லி புரோட்டான்ஸ். அதாவது ஹைட்ரஜனுடைய நியூக்ளியஸில் புரோட்டான்ஸ் மட்டும்தான் இருக்குது, நியூட்ரான்ஸ் இல்லை. அதனால தான் ஹைட்ரஜனை புரோட்டியம்னு சொல்கிறாங்க. மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் மிச்சம் இருக்கக்கூடிய 117 எலமெண்ட்ஸுக்கும் நியூட்ரான் இருக்குது. தென் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இது ரெண்டுமே நியூக்ளியஸுக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த 2 டைப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸை
நியூக்ளியான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு நியூ நேம் சொல்லி என்ன சொல்கிறாங்க, நியூக்ளியான்ஸ். நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸை நியூக்ளியான்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் டாபிக். This is a negatively charged particle. Electrons revolve around the nucleus of atom in a specific orbits. The mass of an electron is negligible as compared to that of proton or neutron. Hence, the mass of an atom depends on the number of protons and neutrons in the nucleus. Electrons are negatively charged particles சொல்கிறோம். இது எது ரிவால்வ் ஆகி வருது, நியூக்ளியஸாக ரிவால்வ் ஆகி வருது, ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்ஸை ரிவால்வ் ஆகி வருது. இந்த ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்ஸுக்கு இதுக்கு நம்பர் பண்ணியிருப்பாங்க, ஷெல்ஸாக வந்து நம்பர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஹையர் கிளாஸஸில் நீங்கள் ரீட் பண்ணுவீங்க. ஆர்பிட்ஸில் ரிவால்வ் ஆகி வருது. இப்போ எலக்ட்ரானோட மாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்குது. எதுக்கு கம்பேர் பண்ணையில், நியூட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் கம்பேர் பண்ணையில். அப்போ ஒரு ஆட்டத்தோடைய மாஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ப்ரோட்டான் அண்டு நியூட்ரானை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. எலக்ட்ரானுக்கு மாஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஓகே, தென் the total negative charge of all the electrons outside the nucleus is equal to the total positive charge in the nucleus. That's make the atom electrically neutral. நம்ம இந்த பாயிண்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஆட்டத்துக்கு இருக்குது. அதனால தான் ஆட்டம் வந்து நியூட்ரல்னு சொல்கிறோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்டாக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம டீட்டெயில் நம்பர் 1 பார்த்துருக்கோம். தேங்க்யூ சில்ட்ரன்.